ரமே தீரேனா ரெடரா ஹதரா ஷடரபா. ஓ நன்றி 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 செலுத்துறோம் தகப்பனே, நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். எங்களுக்காக வெட்டப்பட்ட கண்மலையே மெய் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா, மெய் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா தகப்பனே உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா தகப்பனே. எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா, மெய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்கள் வியாகுலத்தை அறிந்தவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம். ஓ எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றியவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரத்தத்தினால் அவர் என்ன பண்ணாரா? நம்மள மகனாக பார்க்கிறார் இல்ல, அவர் எப்பொழுதும் நம்மை மகனாகத்தான் பார்த்தாரு. நம்ம தான் அவருடைய மகன் இல்ல, ஐயோ அவர் பரிசுத்தவான, அவர் நம்ம பாவம் செஞ்சுட்டோம், நம்ம குற்றம் செஞ்சுட்டோம், அவர் எப்படி நம்மை ஏற்றுக்கொள்வார் இருந்தோம். ஆனா அவர் எப்பொழுதும் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக தான் இருந்தார். இயேசு பிதாவுக்கு ரத்தம் தேவையானா கிடையாது, ஆனா நமக்கு அவருடைய ரத்தத்தினாலே அவரை என்ன சொல்றது ஒப்புரவாக்கும்படிக்கு தன்னுடைய ரத்தத்தையே, தன்னுடைய சரீரங்கள் கிழிக்கப்பட்டு இந்த நாள்ல அதைத்தான் கொண்டாடுறோம். இன்னைக்கு இது நம்மளுடைய மரண சாசனம் எழுதிய நாளும் கூட. இந்த நாள் நம்முடைய வெற்றி நாள். இது துக்கத்தின் நாள் அல்ல, இது துக்க வெள்ளி அல்ல, இது நல்ல வெள்ளி. இது நம்ம கொண்டாடுகிற வெள்ளியாய் இருக்கிறது. ஆமென். நன்றி 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 அப்பா. சரீரமே அப்பா எங்களுக்காக பீக்கப்பட்டதாக கர்த்தாவே உங்க ரத்தம் எங்கள் மீது இந்த நாட்களில் வழிந்தோடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். ஓ எந்த துஷ்ட சக்திகளும், ஓ தீய சக்திகளும் எங்களை அணுகாதபடிக்கு அப்பா உங்க ரத்தத்தால அப்பா எங்களை கழுவி, ஓ எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை மீட்டு கொண்ட அப்பா உமது கிருபைக்காக அப்பா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். உமது வார்த்தையின் மேன்மைக்குள் நீர் எங்களை அழைத்து சென்றிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினால, ஒவ்வொரு நாளும் உங்க வல்லமையினால அப்பா, ஒவ்வொரு நாளும் உங்க இரக்கத்தினால அப்பா நீர் எங்களை நடத்துவதற்காக ஓ உமக்கு நன்றி செலுத்து. உங்க ரத்தத்தின் வல்லமை, உங்க ரத்தத்தின் வல்லமை ஓ இந்த நாள்ல வழிந்து ஓடுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க குற்ற மனசாட்சி நீங்க கர்த்தாவே அப்பா தகப்பனே கிறிஸ்துவோடு அப்பா தகப்பனே பிதாவோடு பரிசுத்த ஆவியானவரோடு அந்த அந்யோன்ய ஐக்கியத்திற்குள்ள ஓ அந்த ஒப்புரவாக்குதலுக்குள்ள நீர் எங்களை அழைத்து சென்றதற்காக ஸ்தோத்திரம். ஓ அப்பாவை பத்திய அறிவை அப்பா தகப்பனே பூரணமான அந்த ஞானத்தை இந்த நாள்ல அப்பா உங்க ரத்தத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் அப்பா தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். நாங்களோ கர்த்தாவே நீர் அவரால் அடிக்கப்படுகிறீர் என்று எண்ணினோம், ஆனால் தகப்பனே அப்பா அந்த அடிகள் அப்பா தகப்பன் உமக்கு தந்ததல்ல, அது நாங்கள் உமக்கு தந்ததப்பா. ஓ எங்களை அப்பா தகப்பனே எங்களுடைய இருளின் அந்தகாரத்திற்குள் சென்று கர்த்தாவே உமது ஒளிப்பிடத்தில் எங்களை எடுத்து வரும்படியாக ஓ எங்களுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவதற்காக ஓ மெய்யான ஒளியாக வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. உங்க ரத்தம், ஓ உங்க ரத்தம் அப்பா இந்த பூமியை மாத்திரமல்ல அப்பா தகப்பனே முழு இந்த உலகத்தையும் இந்த யூனிவர்ஸையும் கர்த்தாவே சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ தகப்பனே உமது ரத்தம் அப்பா தகப்பனே பரலோகத்தில் ஒரு சந்தோஷத்தை அப்பா எழுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்து. ஓ நன்றி நன்றி. பூலோகத்தில் மாத்திரம் அல்ல, ஓ பூலோகத்தில் மாத்திரம் சமாதானம் அல்ல, உமது ரத்தத்தின் வல்லமையினால் ஓ நீர் எங்களை மீட்டெடுத்ததினால் ஓ பூமியில் மாத்திரம் அல்ல பரலோகத்திலும் ஒரு சந்தோஷமும் பரலோகத்தில் ஒரு சமாதானமும் உண்டு பண்ண செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஓ மத்தியஸ்தராய் வந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மூத்த சகோதரனாக வந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். ஓ இந்த நாள் எங்களுக்கு நன்மையான நாளாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோதரிக்கும் எல்லாரும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உமது வார்த்தையின் தியானங்கள் கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் பாய்ந்து கர்த்தாவே அப்பா தகப்பனே அது முற்றிலுமாய் ஜெயம் கொடுக்கிற வார்த்தையாய் ஓ எங்களுக்குள் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம்.
தேங்க்யூ இந்த நாள்ல கர்த்தாவே அப்பா தகப்பனே, அப்போ உமது பீக்கப்பட்ட உமது சரீரத்திற்காகவும் வழிந்தோடிய உமது ரத்தத்தையும் தியானிக்க, உமது மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னவரே அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா நாங்கள் ஒரு மனமாய் அந்த மரணத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த வெற்றியை நாங்கள் தியானிக்க, நிதானிக்க, அதை நாங்கள் அப்பா சுதந்தரித்து கொள்ள தேவையான ஞானத்தை எங்கள் மனக்கண்கள் இந்த நாட்களில் பிரகாசம் அடைவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம். உமக்கு நன்றி செலுத்துறோம். we praise you Father. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி செலுத்துறோம்ப்பா. தகப்பனே, எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, அந்த நாளின் மேன்மையை அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் எங்களை ஒன்று திரட்டி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் we are celebrating the Good Friday. என்னது? குட் ஃப்ரைடே. எல்லாரும் துக்க நாள் அப்படின் போது இது நமக்கு துக்க நாள் இல்லை, இது என்ன நாள்? நமக்கு சந்தோஷத்தின் மனமகிழ்ச்சியின் நாளாக ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வச்சிருக்கிறார் இல்லையா? நமக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திய நாள். அந்த பந்தி எப்படிப்பட்ட பந்தி? வெற்றியின் பந்தி. அது ஜாய், அது சந்தோஷத்தை நமக்கு தந்த பந்தி. ஒரே ஒரு பந்தி தான். ஆனா அந்த பந்தி நமக்காக தேவையான எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தந்துட்ட பலியாக இருக்கிறது. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துறோம். வாசிக்கலாமா? சங்கீதம் 23. எல்லாரும் என்னது இந்த வசனம் எல்லா குழந்தைங்க சண்டே ஸ்கூல்லையும் நிச்சயம் ஃபர்ஸ்ட் வர கிட்ட என்ன சொல்லிடும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, இது அறிஞ்சு சொல்லி கொடுத்தோமோ அறியாம சொல்லி கொடுத்தோமோ தெரியாது. ஆனா நிச்சயம் கர்த்தர் தான் என் பிள்ளைக்கு மேய்ப்பன்ற இதுல அந்த குழந்தையும் வாயில முத எதை அறிக்கையிடுது? கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வாசிக்கலாமா? சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்ம பைபிள் சில டைம்ல ரொம்ப வேர்டா தாழ்ச்சி அடையேன். என்ன தாழ்ச்சி அடையேன்? என்னுடைய தேவைகள், எனக்கு தேவையானவைகள் எப்பொழுதும் எனக்கு கிடைக்கும், எனக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். நான் தாழ்ச்சி அடையேன்னா நம்ம அசால்ட்டா அந்த வார்த்தையை வாசிச்சுட்டு போயிடும். ஆனா அது என்னது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இன்னொன்று இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனா என்னது? இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், இஸ் மை ஷெப்பர்ட் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன் மேய்ப்பன்? வேற எதையாச்சும் சொல்லிருக்கலாம்ல. என்னது? ஒட்டகம் மேய்க்கிறவரு, கழுதை மேய்க்கிறவரு, சிங்கத்தை, வைல்ட் அனிமல்ஸை மேய்க்கிறவர், அப்படி சொல்லலை. ஏன் மேய்ப்பன்? ஏன் மேய்ப்பன் அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே மேய்ப்பன் என்ன பண்ணிட மாட்டாங்களாம், ஆடை அடிச்சிடவே மாட்டாங்களாம். ஆடு எப்பவுமே எப்படிதானா, அதுக்கு ஒரு சத்தம் கேட்டா பயப்படுமா இல்லையா? பயப்படுமா? அதனால நல்ல மேய்ப்பன் தெரியாது, இந்த உலகத்தின் மேய்ப்பன் எப்படி தெரியாது. நல்ல கரெக்டா ஆடை மேய்க்கணுன்றவங்க அந்த ஆடுக்கு ஒரு சத்தம் கூட இது பண்ணாதபடிக்கு அவங்க அந்த ஆடை அடிக்க கூட மாட்டாங்களாம். அவங்க சவுண்ட்லயே அதை என்ன பண்ணிடுவாங்களாம், அதை ஒபே பண்ண வச்சிருவாங்களாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பன், நீங்களும் எனக்கு என்னது? நல்ல ஆடுகள். நல்ல ஆடுகளா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? என் சத்தத்தை கேட்பீர்கள்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இன்னைக்கு அவர் நம்மளுடைய மேய்ப்பன்னா என்னது? இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ ஆல்வேஸ் ஹாவ் மோர் தென் எனஃப். சொல்லுங்களேன், நான் தாழ்ச்சி அடையேன்னா என்னது? ஐ ஹாவ் மோர் தென் எனஃப். எங்கிட்ட தேவைக்கு அதிகமா இருக்கு. நம்ம இல்லையேன்னு புலம்பிட்டே இருந்தாலும் இல்லாம தான் போதும். ஆனா எனக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிறது. எல்லாவற்றிலும் எனக்கு தேவைக்கு அதிகமாகத்தான் நம் தேவன் நமக்கு வைத்து இருக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதாவது என்ன புல்லுள்ள இடம்? அது என்ன புல்லுள்ள இடம்? என்னது? மை ரெஸ்டிங் பிளேஸ். எனக்கு எல்லா இடத்துலயும் புல்லு இருக்கும்போது அங்க என்ன இருக்குது? எனக்கு தேவையான பிளெஸிங்ஸ் இருக்கு. அப்போ என்னோட பிளெஸிங்ஸ் எங்க இருக்கு? அவர் மார்பில், அவருடைய அந்த அன்புல.
அவருடைய அன்புல தான் நமக்கு என்ன கிடைக்கணும்? இளைப்பாறுதல் உண்டு. வேற எதுலயும் நமக்கு என்ன கிடையாது? இளைப்பாறுதல் இல்லை. நம்ம வீட்டு மேலேயோ, என்ன சொல்றது, காசு மேலேயோ, நீங்க ரொம்ப நேசிக்கிற காரு மேலேயோ, மக்கள் மேலேயோ நீங்க உங்களுடைய இளைப்பாறுதலை வச்சீங்கன்னா அந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்கும்? டக்குன்னு அவங்க விலகி போகும்போது அது என்ன ஆயிரும்? காணா போயிடும். ஆனா அவர் தருகிற இளைப்பாறுதல் எப்படிப்பட்ட இளைப்பாறுதலா? புல்லுள்ள இடங்களில், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நித்தியமா நம்மள நடத்திட்டு போறார். அமைதியில நம்மள நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆமென். 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி, என்னது? அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். He restore my life. என்னுடைய வாழ்க்கை முறையை திருப்பி அவர் என்ன பண்ணாராம்? புதுப்பித்தார். அந்த காலத்தில் இருந்த என்னை என்ன பண்ணாராம்? மீட்டு எடுத்து என்னை அவர் புதுப்பித்தார். என்னை ரெஸ்டோர் பண்ணார். ரெஸ்டோரேஷன் என்னது? என்னை மீட்டு எடுத்தார். அப்புறம் என்ன ரிவைவ் பண்ணார், என்னை புதுப்பித்தார். அதுதான் என் ஆத்மாவுக்கு அவர் திருப்தியை அளித்தார். இங்க வசனம் அப்படிதான் இருக்கா? என் ஆத்மாவை தேற்றினா என்னது? என் ஆத்மா நோய்ந்து போயிருந்தது, தோய்ந்து போயிருந்தது, ஜீவனற்று இருந்தது. அப்ப என் ஆத்மாவை அவர் தேற்றினார், ரெஸ்டோர் பண்ணார். நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி என்னை ரெஸ்டோர் பண்ணி என்னை புதுப்பித்தார். எதற்காக? நான் அநேகருடைய ஆத்மாவை புதுப்பிக்கும்படியாய். ஆமென். சோ என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்ன பண்ணுதாமா? தேற்றுகிறது. அப்புறம் தான் சொல்றாரு, எதிரிக்கு முன்பாக ஒரு பந்தி. வாசிங்க 5:23. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் என்ன ஆகுது? நம்ம பாத்திரம் நிரம்பி வழிகிறதா? என்னன்னா, அவர் நமக்காக ஒரு பந்தி வைத்தார். என்ன வைத்தாரு? நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த பந்தியின் மூலமாக என்ன வந்துச்சா? நமக்கு நம் தலையின் மேல் ஒரு அபிஷேகம் வந்தது. அந்த அபிஷேகத்தின் மூலமாக நம் பாத்திரம் என்னாச்சா? நிரம்பி வழிந்ததாம். ரொம்ப இங்கிலீஷ்ல அழகா போட்டிருந்துச்சு, யூ ஆர் மை டெலிஷியஸ் ஃபீஸ்ட். அவர் தான் நம்மளுடைய உணவு. நமக்கு பந்தி யாரு? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பந்தி. அவருடைய பீக்கப்பட்ட சரீரம், அவருடைய ரத்தத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? புசிச்சோம். அவர் தான் நம்மளுடைய ஃபீஸ்டா இருக்கு. அவரே நம்முடைய உணவாக இருக்கிறார். எப்போ? மரணம் இருளின் பள்ளத்தாக்கு நம்மள மேற்கொண்டு வரும் பொழுது மரணத்துல ஜீவன் தரும்படியாய் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் எதால நம்மள அனாயிண்ட் பண்ணாரா? இவர் எண்ணெயால்ட்டு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு the fragrance of Holy Spirit. ஜீவ ஆவியின பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நறுமண தைலத்தால் என்னையும் உங்களையும் அபிஷேகம் செய்தார். அதனால நான் அவருடைய சமூகத்திலிருந்து எனக்கு தேவையானவைகளை குடிப்பேன். எதெல்லாம் நீங்க குடிப்பீங்க அவர் சமூகத்திலிருந்து? நன்மையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, பலனை, கிருபைய, தயவை எல்லாம் நீங்க அவர் சமூகத்துல அமர்ந்து குடிக்க 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 எதுவரையும் குடிக்கணுமா? உங்கள் பாத்திரம் நிரம்பி வரையும்படிக்கும் அவர்கிட்ட என்ன இருக்கு? போதுமான அளவு அவர் சமூகத்தில் இருக்கிறது. குடிக்கிறது மட்டும்தான் யார் வேலை? நம்ம வேலை. அவரை புசிப்பது மாத்திரம்தான் நம்முடைய வேலையா இருக்கு. சொல்லுங்க. அதனால் எனக்கு முன்பாக நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். சோ அப்படி ஒரு பந்தியை தான் தேவன் இந்த நாள்ல நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார். சொல்லுங்களேன், எனக்கொன்று ஒரு பந்தி, எனக்கென்று ஒரு பந்தி. அவருடைய கிழிக்கப்பட்ட சரீரமே என்னுடைய பந்தியாய் இருக்கிறது. சோ இங்க இந்த 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 சங்கீதம் 23 யார் எழுதியிருக்கிறா? சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் இல்லையா? தாவீது எழுதினது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பந்தி வைக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் ஒரு பந்தி வைக்கப்பட்டது. சோ பழைய ஏற்பாட்டின் பந்தி எதற்கு நிழலா இருந்துச்சு? புதிய ஏற்பாட்டின் பந்திக்கு நிழலா தான் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? பழைய ஏற்பாட்டுல நீங்க யாத்திராகமத்துல வாசிக்கும் பொழுது எப்படி இந்த பந்தியை நீங்க எந்த நாள்ல இது பண்ணணும், எப்படி ஆடை தேர்ந்தெடுக்கணும், எந்த நாள்ல அது அடிக்கப்பட வேண்டும், எந்த நாள்ல நீங்க அதை எப்படி புசிக்கணும், எப்படி உட்கார்ந்து புசிக்கணும், புசிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அப்படி எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாரு? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாரு? கொடுத்திருப்பாரு. எதற்காக அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு
இந்த காரியங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுச்சு? எதற்காக அவர்கள் அந்த பந்தியை செஞ்சாங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டி எதற்காக அடிக்கப்பட்டது? அவர்களுக்கு அவங்க அந்த என்ன சொல்றது, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தினுடைய அவங்க அவங்க எகிப்தில் அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா இல்னஸ், வேதனை, கஷ்டம், துக்கம், நொந்து போயிருந்த எல்லாத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கும்படியான ஒரு பந்தியாகத்தான் அந்த பந்தி இருந்தது. அது முதற்கொண்டு அவர்கள் என்ன பண்ணல, எகிப்தியர்களுடைய இதை காணவே இல்லை. அவங்க பஸ்காவை புசித்ததுக்கு அப்புறமான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது அற்புதம் நிறைந்த வாழ்க்கையா இருந்துச்சு. அவர்கள் செருப்பு தேயல, அவங்க கண்ணு மங்குல போற இடம்லாம் அற்புதம் நடந்த மாதிரியே தான் இருந்துச்சே ஒழிய அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ துக்கமோ வரல. இவங்க தான் முறுமுறுத்து கொண்டிருந்தார்களே ஒழிய, ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்கிறவராகவே அவர்களோடு கூட வந்தார். ஸோ பஸ்கா ஆட்டுக்குட்டி அன்றைக்கு அடிக்கப்பட்டதே அவர்களுக்கு அவ்வளவு பெரிய விடுதலையை கொடுத்திருக்குமானா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாஸ்ஓவர் மீல் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற வல்லமை, அதிகாரம் எல்லாம் எவ்வளவு பெரியது. அப்படியே மண்ணு மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது எனக்கு அப்படியே உள்ள போக மாட்டேங்குது. ரிசீவ் இட் ஜெரோனி, சரியா? அப்போ பழைய ஏற்பாட்டோடைய வல்லமையே இவ்வளவு தூரம் செஞ்சிருக்குன்னா, புதிய ஏற்பாட்டோட வல்லமை எவ்வளவு, அவருடைய சிந்தப்பட்ட ரத்தம் எவ்வளவு மேன்மை உள்ளது. அதை புசிக்கிற நாம் பாக்கியவான்கள். அதன் மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்கிற நாம் பேறு பெற்றோர்களாய் இருக்கிறோம். ஆமென், ஆமென். சரி, ஸோ இப்போ பழைய ஏற்பாட்டுல எப்படியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாரு அப்படின்றத பார்க்கலாம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள் என்று சொல்றாங்க. ஸோ இது வீட்டுக்கு என்னவாமா? இது என்னது? பிரதான மாதம். இட்ஸ் அ பிரதான மாதம். இட் இஸ் அ நியூ பிகினிங். சொல்லுங்களேன். இட் இஸ் அ நியூ பிகினிங், ஒரு புது துவக்கம். அவங்க வாழ்க்கையில இத்தனை நாள் நடந்து கொண்டிருந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிற புதிய மாதமாக அந்த மாதம் இருந்தது. அதிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்படுவதற்கு அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கான ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஒரு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வந்தார். ஒரு புதிய உடன்படிக்கையின் ஒரு புது துவக்கமாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்லி எல்லா பலியையும் என்னது நிறுத்துவதற்காக மனுஷன் பலி செலுத்தி செலுத்தி என்ன ஆயிடுதான், டயர்ட் ஆயிடுதான். அவன் குற்ற மனசாட்சியில திருப்பி திருப்பி போய் பலி செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம அந்த பாவத்துக்கு பழி செலுத்துறோமோ அப்படின்ற பயத்துல திருப்பி வருவான். அப்படி இருந்த மனுஷனை அவன் என்ன சொல்றது, அவன் குற்ற மனசாட்சி நீங்கி அவரோடு ஒப்புரவாக்கின. பழியை அல்ல, நான் இரக்கத்தையே விரும்புகிறேன், நான் உனக்கு அப்பாவா இருக்கேன், நான் உன்னுடைய உச்ச தோழனா இருக்கேன், சகோதரனா இருக்கேன், நீ என்கிட்ட நீ எப்படி வேணா வரலாம், பலியினால் திருப்தியாகுகிற தேவன் நான் இல்ல, நான் ரத்த காட்டேரி கிடையாது, ரத்தத்தை குடிச்சு குடிச்சு இது பண்றதுக்கு நான் யார் கிடையாது, ரத்த காட்டேரி கிடையாது. ஸோ அப்படி என்று சொல்லிதான் ஒரு புது துவக்கத்தை நமக்கு தந்தார். ஸோ அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு ஆடு அந்த நாள்ல அடிக்கப்பட்டுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் நாமகரணராக முழு உலகத்திற்காக ஒரே பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த நாளுடைய மேன்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள்ன்றதுல நம்ம மகிழ்ந்து களி கூறுவோம். ஸோ ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஸோ ஆட்டுக்குட்டின்றது என்னது? எனக்கான ஒரு ஆடு. அப்போ கர்த்தர் அப்ப நாடுனா நான் தான் அடிக்கப்படணும். என் பாவங்களுக்காக என்னுடைய குற்றங்களுக்காக யார் தான் அடிக்கப்படணும்? நான் தான் அடிக்கப்படணும். ஆனா அங்க வேற ஒரு ஆடு அடிக்கப்படுது. என்னுடைய பாவத்தை சுமந்துக்கிட்டு என்ன பண்ணுது? ஒரு ஆடு அங்க அடிக்கப்படுது. அப்போ இங்க கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பர்னா என்ன? அவரும் ஒரு ஆடாக தன்மை தாமே பழுதற்ற வழியாக ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் இங்க வாசிச்சோம், சங்கீதம் 23:1 என்ன வாசிச்சோம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்,
நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன்னா என்ன சொல்ல சொன்னேன்? நான் எல்லாவற்றிலும் போதுமானதுக்கு அதிகமா என்கிட்ட இருக்குது. என்கிட்ட சந்தோஷம் தேவைக்கு அதிகமா இருக்கிறது. அவருடைய சமாதானம் எனக்கு தேவைக்கு அதிகமாய் இருக்குது. அவருடைய சுகம் என்னிடத்தில் தேவைக்கு அதிகமாய் இருக்கிறது. அவருடைய பலன் எனக்கு தேவைக்கு அதிகமாய் இருக்கிறது. அவருடைய அதிகாரம் எனக்குள் தேவைக்கு அதிகமாய் இருக்கிறது. நான் பொல்லாப்புக்கு பயப்படும்படிக்கு அழைக்கப்படவில்லை. நான் பொல்லாங்கை ஜெயிக்கிற சந்ததியாக இந்த நாள்ல அழைக்க பெற்றிருக்கிறோம். ஆமென். சோ அவர் என்னது மேய்ப்பராய் இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் என்னை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன். சொல்லுங்களேன். அவரே என்னுடைய நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன்ற. என்ன சொல்றாரு? நானே நல்ல மேய்ப்பன். எப்படி ஒரு ஆடுக்காக தன் ஜீவனையே ஒரு மேய்ப்பன் தருவானோ, அது போல நானும் என் ஜீவனை உங்களுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. யோவான் 10:28 இப்படி சொல்றாரு, நான் அவர்களுக்கு எந்த ஜீவனை கொடுத்தானா? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கைகளிலிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. யார? நம்மளை யாருக்கிட்ட இருந்து என்ன பண்ண மாட்டாராம்? ஒருத்தரும் அவர் கையிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதான். இன்னொன்னு 29 இப்படி சொல்லுது, பிதாவின் கையிலிருந்து உங்களை யாராலும் பிரித்து கொள்ள முடியவே முடியாது. சோ அவர் நம் தொலைந்து போன ஆடை தேடி வந்தாரு. நாம தொலைந்த ஆடாதான் இருந்தோம். நம்ம பாவத்துல, நம்மளுடைய வியாதியில, சாபத்துல, அவரை அறியாதபடிக்கு பாவத்துல நீங்கி இருந்தோம். ஆனா அவர் நம்மை தேடி வந்து அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன ஒத்துக்கணும்? நானும் நீங்களும் நான் ஏதோ நல்லா அடுப்பா அதனால இல்லை, நான் முள்ளில் மாட்டிட்டு இருந்தேன், பாவத்துல மாட்டிட்டு இருந்தேன், மரண வாழ்க்கையில மாட்டிட்டு இருந்தேன். ஆனா அந்த 99 ஆட்டை விட்டுட்டு ஏன் ஒருத்திக்காக, ஏன் உங்க ஒருத்தருக்காக அவர் உங்களை தேடி வந்த நல்ல மேய்ப்பன், தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த நல்ல மேய்ப்பனாக இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில இருக்கிறதுனால நமக்கு என்னவே கிடையாது, குறைகள் என்று ஒன்றுமே நம் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அவர் நம் மேய்ப்பராய் என்றும் இருக்கிறார். நம் தாழ்ச்சி அடைவதே இல்லை. நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் எப்படி வந்தாராம்? பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவராக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். வாசிக்கலாமா? யாத்ராகமம் 12:5 இருந்தார். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து என்ன பண்ணணுமாமா? சாயங்காலத்தில் அதை அடித்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? 14 நாள் வரை வைத்து அதற்கு பின்பு அடித்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? ஒரு ஆட்டை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 14 நாள் வைக்கணும். அது என்னது? பழுது இல்லாததான் ஒரு ஆண்குட்டியான்னு பார்த்து பழுதற்றதா வாங்கி 14 நிறைய வச்சு அதுக்கப்புறம் சாயங்காலத்துல அதை அடிக்க வேண்டும்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதாக இருக்கணுமாமா? பழுதற்ற பலியாக, பழுதற்ற பலியாக இருக்க வேண்டும். ஸோ நம்ம அன்னைக்கு பார்த்தோம், குருத்து ஞாயிறு அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுக்க போறார். பலியாக தன்னை, இவங்கெல்லாம் ராஜா வேணும்ன்றாங்க. ஆனா இவர் எங்க போறாரு? எருசலேம் ஆலயத்துக்கு போறார். எருசலேம் ஆலயத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் அந்த நான் நீங்க யோவான்ல இதெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா ஆலயத்துல போய் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? தன்னை வெளியரங்கமா காமிச்சுக்கிட்டே இருப்பார். மற்ற இடத்துல எல்லாம் மறைஞ்சு போனவர் இந்த முறை என்ன பண்றாரு? என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும்னு போய் அங்க இது பண்றாரு. எப்படியெல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஆலயத்துலதான் சுற்றி திரிகிறவராக காண்பிச்சாரு. அப்பதான் சதுசேயர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க, பதுசேயர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவரிடத்தில் என்ன கண்டுபிடிக்கணும்னா குற்றம் கண்டுபிடிக்கணும், பழுது கண்டுபிடிக்கணும்னு. ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிக்கு என்ன இருக்கக்கூடாது? பழுதற்றதான் இருக்கணும். அப்ப இவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர்கிட்ட ஒரு கேள்வியா கேட்கறாங்க. நாங்க இத்தனை பேர் இருந்தோம், இத்தனை பேர்த்த அந்த அம்மா கல்யாணம் பண்ணிச்சு, கல்யாணம் ஆனா அந்த அம்மா எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. அப்போ ஒருத்தன் அடிச்சானா நாங்க என்ன பண்ணணும்? யாருக்கு நாங்க வரி செலுத்தணும்? இப்படியெல்லாம் என்ன பண்றாங்க?
அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனா அவரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக, அதுக்கு மேல அவர் சொன்ன பதிலை கேட்டு அவர்கள் என்ன பண்ணல, அதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கவே துணியில. ஸோ இவரை எப்படியா, அப்ப இவர் தான் சூசன் கோட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டின்னு தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை கொலை செய்வதற்காக எத்தனை பண்ணாங்க. ஆனா அவரை தம்மை தாமே தான் ஒப்பு கொடுத்தார். நீ என்கிட்ட ஏதாச்சும் பழுது இருக்கான்னு பாத்துக்கப்பா, நீ கேட்குற கேள்விக்கு ஏதாச்சும் இது இருக்கா, என் கையில இருக்கா, அவ காலில் இருக்கா, எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிதான் தம்மை தாமே வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திட்டு தான் அவர் தம்மை தாமே என்னவா ஒப்பு கொடுத்தாராமா, பழுதற்ற பலியாக. 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம யாரால் மீட்டு எடுக்கப்பட்டோம்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டோம். அன்னைக்கு அவங்க பஸ்கா பலி அவங்கள டெலிவரன்ஸ்ல இருந்து கொண்டு வந்துச்சு, அவங்கள அந்த பாவ வாழ்க்கையில இருந்து, சாப வாழ்க்கையில இருந்து மீட்டெடுக்கப்பட்டுச்சு. ஆனா அது பழுதற்றதா, உடல்ல பழுதற்றதா இருந்துச்சு இல்லையா? ஆனா இருதயத்திலயோ இதுலயோ இருந்திருக்குமா? ஒரு ஆட்டை வெட்ட போகும்போது அதுக்கு அவ்வளவு ஹார்ட் பீட் ஃபாஸ்டா இருக்குமா? அது நார்மலாவே ஒரு ஆடு இப்படிதானா, ரொம்ப பயந்த சுவாபமா. அப்போ அதனால சில பேர்லாம் சொல்லும்போது ஏன் ஆடை சாப்பிடக்கூடாதுன்னா, அவ்வளோ பயந்தாங்கொழியே அந்த ஆடு இருக்கு, அந்த ஆட்டை நீங்க சாப்பிட்டீங்க, நீங்களும் பயந்தாங்கொழி ஆயிருவீங்க. இந்த ஃபியர் மனுஷனுக்கு வர்றதுக்கு காரணமே அப்படியெல்லாம் சொல்றாங்க. அந்த டிஎன்ஏ மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தரை வெட்டுமோ அடுத்த நம்மள தான் வெட்டுமோ நம்ம பயம் இருக்கும்ல, அதனால அந்த மாதிரி பயந்த சுவாபம் உள்ள அதுதான். ஆனா இங்க இவர் தம்மை தாமே பழுதற்ற மட்டும் இல்ல, மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். ஸோ அந்த ஆட்டுக்குட்டிக்கும் இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன வித்தியாசம்னா, அது பழுதற்றது தான், சரீர பிரகாரமாக என்ன இல்லை, அதுல பழுது இல்லை. ஆனா இருதயத்துல மாசு இருந்துச்சா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவர் தம்மை பழுதற்ற மாசற்ற பலியாக கொடுக்கப்பட்டாராம். சோ அந்த ரத்தம் எப்படிப்பட்டதா, நமக்கு விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்க நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சோ இந்த நாளின் மேன்மை என்னது, நான் பரிசுத்த ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டேன், நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். ஸோ ஜீசஸ் இஸ் மை சேவியர், என்னுடைய ரட்சகர். அவர் எப்படி சொல்றது, எப்படி ஒரு இன்சூரன்ஸ், அவர் தான் யாரு நமக்கு, நம்மளுடைய இன்சூரன்ஸ் மணின்னு கூட சொல்லிக்கலாமே. ஏன்னா நான் மீட்கப்படணுன்றதுக்காக தன்னை தந்தார், தன்னுடைய ஜீவனை தந்தார். அதனாலதான் இஸ் மை சேவியர். சேவியர்னா என்னது, ரட்சகர் இல்லையா? ரட்சகர் பிறந்தாரே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரட்சகர், அவர் என்னை மீட்டு எடுத்தார். பாவ வாழ்க்கையிலிருந்து, சாப வாழ்க்கையிலிருந்து, நோயிலிருந்து, இதெல்லாம் ஓகே. குற்ற மனசாட்சியிலிருந்து, அப்பா கிட்ட சேர முடியாதபடிக்கு இருந்த அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து என்னை என்ன பண்ணாரா, மீட்டெடுத்தார். இரு திறத்தாரையும் என்ன ஆக்குனாரு, ஒன்னாக்குனாரு. மனுஷன் இன்னமே எதுக்கு ஏசப்பா ரத்தம் சிந்தினாரு சொல்லுங்க? இயேசுவின் ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? கேட்டா என்ன சொல்லுவாங்க, என் பாவத்தை நீக்க, என் சாபத்தை நீக்க, என் நோயை நீக்க பிதா அவரை, இன்னொன்னு சொல்ல போனா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க, பிதா அவரை அடித்தார், எனக்காக அடித்தார் அப்படின்ட்டுருவாங்க. பிதா ஏசப்பாவை என்ன பண்ணல, அடிக்கல. அதுதான் உண்மை. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தன் பிதாவுக்கு, தன் அப்பாவுக்காக இவர் வந்தார். இந்த பிள்ளைகளை நினைச்சு அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏங்கிட்டு இருக்கிறாரு, தவிச்சிட்டு இருக்கிறாரு. இது ஆதாமேனா என்ன பண்றாரு, நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்றான், என்னை உங்ககிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டேன்றான். ஐயோ நான் அவனை அடிக்கவே இல்லையே, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்றாரா. உங்க பக்கத்துக்கு வந்தா நீங்க என்ன அடிச்சிருவீங்க, நீங்க என்ன கொன்றுவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், நடுங்குறான், பயப்படுறான் அவரை பார்த்து. இல்ல அப்பா அப்படி கிடையாது, உன்னை ரொம்ப நேசிக்கிறார். இல்ல நான் பாவி, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், ஏன்பா அப்படி சொல்ற? ஆமாமா அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், தன்னைத்தானே தேவனிடம் இருந்து தூரப்படுத்திக்கிட்டே போனான். தூரப்படுத்திட்டு இருந்த நம்மளதான் என்ன பண்ணாரு, இணைச்சு அப்பாவோட அன்பை புரிய வச்சு நம்மள அந்த ஒப்புர வாக்குதலின் ஊழியத்திற்குள்ள நம்மளை அழைத்து சென்றார். இரு திறத்தாருக்கும் இருந்த நடு சுவரை கிழித்தெடுத்தார். சில நேரங்கள் அது யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நமக்குமான அப்படின்னு இருக்கு. நான் இன்னும் ரொம்ப அப்பாவுக்கும் நமக்குமான அந்த நடுச்சுவரை அவர் என்ன பண்ணாராம்,
கிழித்து தகர்த்து எடுக்கிறவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இப்ப நான் என்ன சொன்னேன், இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புது துவக்கத்தை கொடுத்தார். எப்படி? ஒரு மேய்ப்பனாக தன்னை நமக்காக தன் ஜீவனை கொடுத்து. அந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? அவர் பழுதற்ற பலியாக மாசற்ற ரத்தத்தினாலே நம்மை மீட்டு எடுத்தார். அவர் சிந்தினார் இல்லையா, அந்த சிந்தின ரத்தத்தின் வல்லமை என்ன? அந்த அவர் சிந்திய ரத்தத்திலிருந்து நமக்கு கிடைத்த மேன்மை என்ன? வாசிக்கலாமா? யாத்ராகமம் 12:7. அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். சொல்லுங்களேன், வாதை எனக்குள் வராது இருக்கும். இதனால தெரிஞ்சிருந்தா, இந்த வசனத்தோட மேன்மை தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? எந்திரிச்சு குதிச்சு ஆர்ப்பரிச்சிருக்கணும். ஏன்னா இவர் என்ன பண்றாரா, அந்த ரத்தம் எங்க தெளிச்சாங்களாம்? நிலக்கால்ல, அப்புறம் 2 பக்கத்துலயும் தெளிச்சாங்களாம். இப்போ அங்க ரத்தத்தை தெளிச்ச உடனே ஏன் கீழே தெளிக்கல? வாசப்படியில கொஞ்சம் தெளிச்சிருக்கலாமே. வாசப்படியில தெளிக்கல. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, என் ரத்தத்தை என்ன பண்றாங்க, காலில் போட்டு மிதிக்கிறாங்கன்றாங்க. அவருடைய ரத்தத்துல என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. அவ எங்க தேய்ச்சாங்க? மேல் சட்டத்துல, நிலக்கால்ல 2 பக்கமும் ரத்தத்தால துவைக்கப்படுறாங்க. அப்ப இன்னைக்கு உங்க மேல ரத்தம் பூசி இருக்கிறது. சோ ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதுனால மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். மரணம் உங்களை பார்த்துட்டு தான் போலாமே ஒழிய, ஜஸ்ட் விசிட், வெளியிலிருந்து பார்க்கலாம் ஒழிய உங்களை நெருங்க முடியாது. அப்போ மரணம்ன்றது என்னது? அழிக்க வேண்டிய கடைசி சத்ரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மரணம் என்பது என்னது? அடிக்க வேண்டிய கடைசி சத்ரு. ஆனா பாவத்துடைய மரணம் தான் சம்பளம். அப்போ உங்க மேல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குன்னா பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவம் வராது. உங்களுக்குள்ள என்ன வராது? நமக்குள்ள என்ன வராது? பாவம் வராது. பாவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா மரணம் நமக்கு அசால்ட்டா போயிடும். இப்போ டைரக்டா போய் மரணம் நிக்கிறதுனாலதான் மரணம் அடிக்க வேண்டிய லாஸ்ட் பீஸ். இப்படி சொல்லி சரி, அவன் ரொம்ப பலவானே வச்சுக்கோங்களேன். ஆனா அவனோட பலன் யாரை நம்பி இருக்கு? இப்போ செஸ் போர்டு இருக்கு. செஸ் போர்டுல நடுவுல ராஜா ராணி. ஆனா அவங்களோட இவங்க பலன் எல்லாம் யாரை நம்பி இருக்கு? ஃபர்ஸ்ட் சோல்ஜர்ஸ், அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எல்லா படை, யானைப்படை, குதிராட்படை, காலாட்படை எல்லாம் இருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு படை காலியாக சரியா, இப்ப மரணத்துக்கான தைரியம் யாரு? ராஜாராணிக்கான ஸ்ட்ரென்த் யாரு? சுத்தி இருக்கிறவங்க தான். என்னென்ன பாவம் தான், ஒரே பாவம் தான், கீழ்ப்படியாமை என்ற பாவம் தான். ஆனா அந்த பாவத்தோட வேறு தான் என்னது? நோய், வியாதி, வறுமை, அப்புறம் என்னது? அந்த பழக்கம், இந்த பழக்கம், எல்லா அடிமைத்தன பழக்கம் எல்லாமே என்னது? இந்த சோல்ஜர்ஸ் மாதிரி தான். இப்போ இயேசுவின் ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருந்த அறிவு வந்துருச்சுன்னா, நம்ம அந்த ரத்தத்தின் வல்லமையை புரிஞ்சுக்கொள்ள இவன்லாம் ஒன்னொன்னா காலியாவான். என்னது? குடிப்பழக்கம் போகும், என்ன சொல்றது, வியாதி போகும், வேதனை போகும், வறுமை போகும், என்ன துக்கத்து போகும், டிப்ரெஷன் போகும், அப்ரெஷன் போகும், எல்லாம் போக இப்போ யார் நடுங்குவா? நடுவில் ராஜாராணிக்கு செக்கு தான். இப்போ மரணத்துக்கு செக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? மரணத்தை நான் மேற்கொள்ளுவேன் தான். ஃபர்ஸ்ட் நான் பாவம் என்னை அணுகாது. ஏன்னா நான் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்து இருக்கிறீர்களே. நம்ம எங்க இருக்கிறோமாமா? தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்துக்கு. அன்னைக்கு மேல பூசுனாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நம்ம மேல ஷவர் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவரோட ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சோ என்னை பாவம் மேற்கொள்ள முடியாது. பாவத்தின் அதிகாரம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா எனக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்ட அவர் ரத்தம் என் மீது பூசப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஆமென். சோ எனக்கான ஒரு பந்தி, ஆமென், எனக்கான ஒரு பந்தி இயேசு கிறிஸ்துவே. யாத்ராகமம் 12:23 வாசம். கர்த்தர் எகிப்தியரை அரண்மனைகளுக்கு கடந்து நிலையின் மேற்றத்திலும்
வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிடாமல் வாசப்படியை விலக்கி கடந்து போவார். ஆமென். எப்ப மாட்டாரா சங்காரக்காரனை வர விடாமல் சங்காரக்காரன் என்ன பண்ண வைப்பாரா? கடந்து போ, என் பிள்ளைங்களை விட்டு கடந்து போ, பாவமே என் பிள்ளைகளை நீ மேற்கொள்ள முடியாது, நான் அவர் தான் நமக்கு காவலாய் இருக்கிறார். ஆமென் ஆமென். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தது. ஆமென். இப்ப நம்ம அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சிருக்கு. எப்படி சுத்திகரிச்சிட்டு இருக்கான்? தெளிச்சுட்டே சுத்திகரிச்சுட்டே இருக்கான். இப்ப பாவம் வந்து வந்து மோதான் அவர் என்ன சொல்றாராம்? சங்காரக்கார தூதனை வர ஒட்டாமல், பாவத்தை நம்ம மீது வர ஒட்டாமல் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரா? நீக்கி கொண்டே இருக்கிறார். போ, வரதெல்லாம் போ, ஜாதியே போ, கடனே போ அப்படின்னு சொல்லி நம்ம துரத்த வேண்டியதுல அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரா? துரத்தி கொண்டே இருக்கிறார். இந்த அறிவு வந்துருச்சுன்னா நம்ம காலையில் எந்திரிக்கும் போதே மகிமையின் ராஜா எனக்குள் உட்பிரவேசித்திருக்கிறார். இப்ப என் மேல என்ன பண்ணிட்டே இருக்கு? ஷவர்ல குளிக்கும் போது காத்து உங்க மேல அடிக்கும் போது அவரோட ரத்தம் என் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கு. ஏன் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கு? வர பாவத்தெல்லாம் பார்த்து அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? போ 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 என்று சொல்லி பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். எபேசியர் 1:7. ஓ தேங்க்யூ 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 ஃபாதர். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. பாவ மன்னிப்பின் மீட்பு. சோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைச்சது என்னது? பாவ மன்னிப்பின் மீட்பு. இன்னைக்கு அவருடைய ரத்தம் நம்ம மீது பூசப்பட்டிருக்கிறதுனால, மாசற்ற பலியாகிய கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால நாமும் பழுதற்றதும் மாசற்றதுமாக இந்த நாள் என்னவா இருக்கோம்? இருக்கிறோம். ஆமென். பயம் என்னை மேற்கொள்ளவே இயேசுவின் ரத்தத்தை பூசணும்ட்டாங்க இல்லையா? அப்புறம் ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று. இந்த ரத்தம் தான் இது நமக்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரின் ரத்தமா இருக்கு. இதுதான் இந்த ரத்தம் புது உடன்படிக்கைக்காக உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்குதுன்னு சொல்றாரு. சரியா? அப்போ இந்த ரத்தம் எனக்கு எதை கொண்டு வந்துச்சா? பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது. அதாவது அவர் என்ன மன்னிக்கல, நானே என் பாவத்தை என்ன பண்ணிக்கிட்டேன்? இத்தனை நாள் நீ தான் என்னை உட்கார வச்சுக்கிட்டு நான் அவரை நெருங்க விடுமாக பண்ணிக்கிட்டியான்னு இந்த பாவ மன்னிப்பு கேட்டுட்டு உங்ககிட்ட இருந்து ஓடி போச்சு. ஆமென். நான் அப்படிதான் பாக்குறேன். பாவ மன்னிப்பின் ரத்தம் தானே. நான் பாவி இயேசுவே இல்ல இல்ல இல்ல, இந்த பாவம்னு ஒண்ணு மறைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த பாவம் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஓடிச்சு. என் அப்பாவையும் தெரிய விடாதபடிக்கு இந்த பாவம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? என்னை மேற்கொண்டுட்டே இருந்துச்சு. நான் இப்ப அப்பாவை அறிய உண்மையை அறிய இந்த பொய்யாகிய பாவம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, சாரிமா உன்னை தப்பா அவர்கிட்ட இருந்து வச்சுட்டேன்னு பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போன நாள் தான் இந்த நாள். ஆமென் ஆமென் ஆமென். சோ இப்போ ரத்தம் சிந்தப்பட்டாயிடுச்சு. அடுத்தது உங்களை என்ன சொல்றாரு? அந்த நீங்க என்ன பண்ணிடணும்? அந்த ஆட்டை அடிக்க வேண்டும். அந்த ரத்தத்தை என்ன பண்ணணும்? உங்க மேல் சட்டத்துல எல்லாம் பூசணும். ஏன்னா அதுதான் ஜீவன், அதுதான் உங்களுடைய என்ன சொல்றது? ஒரு காலேஜ்குள்ள போனா, ஒரு இதுக்குள்ள போனோம்னா என்னது? அதான் ஐடென்டிட்டி இல்லையா? எங்க உங்க ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறேன், இப்பெல்லாம் பண்ற டைன்னு இப்படி காமிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஐடென்டிட்டி கார்டு என்னது? அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் தான் நமக்கான ஐடென்டிட்டி கார்டு. ஸோ அதனாலதான் அது மேல தெளிக்கப்பட்டிருக்கு. அதனால தெளித்து கொண்டே இருக்கு. ஸோ இப்போ அவருடைய சரீரம் என்ன பண்ணுச்சு? நமக்காக பிக்கப்பட்டது. அதுவும் எப்படி பிக்கப்பட்டதான்? யாத்திராகமம் 12:8. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை புசிக்க கடவீர்கள். எப்படி சாப்பிடணுமாமா? புளிப்பில்லாத அப்பத்தோடு, அடுத்தது கசப்பான கீரையோடு. அது எதால? நெருப்பினால். அந்த மாம்சத்தை என்ன பண்ணணுமா? நெருப்பினாலே சுடப்பட வேண்டும். ஆமென். அப்போ அவருடைய மாம்சம் எதால சுடப்பட வேண்டும்? நெருப்பினாலே சுடப்பட்டதாக இருக்கணும். ஸோ அதை என்ன பண்ணக்கூடாதான்? விடியற் காலை வரையும், அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா சொல்லப்படுத்துக்கிறான், அதை விடிய காலை வரையும் மிச்சம் வைக்க
கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நமக்காக அவர் என்ன பட்டாராம்? அக்கினியினாலே சுடப்பட்டார். அவரோட மாம்சம் என்ன பண்ணப்பட்டுச்சு? சுத்திகரிக்கப்பட்டுச்சு. நாம் சோதிக்கப்படாதபடிக்கு அவர் தம்மை தாமே சோதனைக்குள் ஒப்பு கொடுத்தாராம். அப்போ நாம பொன்னாக விளங்குவதற்காக அவர் என்ன பண்ணப்பட்டாராம்? புடமிடப்பட்டார். அக்கினியிலே புடமிடப்பட்டார். எதுக்கு? நம்ம பாவத்துல, சாபத்துல, வியாதி எல்லாத்துல இருந்தும் அவர் மேற்கொண்டு வந்தார். சரியா? இன்னைக்கு ஆனா நம்ம அந்த பாவத்தின்ல சுடப்பட்ட அக்கினியை சாப்பிடல. இவர் அதற்குள்ள போய் இப்ப அவர் என்னவா வந்தாராம்? அக்கினியா வந்தாராம், சுடப்பட்டவராய் வந்தாராம். இப்ப இவரை இதை எடுத்து நம்ம புசிக்கிறோம் இல்லையா, அது என்னவா? அது அன்பின் அக்கினி. அந்த சரீரத்துல என்ன இருந்துச்சு? அன்பு மாத்திரம்தான் இருந்துச்சு. அவர் சரீரத்துல நமக்கு வந்தது என்னது? அன்பின் அக்கினி. அது நம்மளை கொழுந்து விட்டு அப்பாவோடைய அறிகிற அறிவுல, அப்பாவை அறிகிற அந்த ஞானத்துக்குள்ள கொழுந்து விட்டு அனலாக்குவதற்காக வந்த அந்த அக்கினி. ஆமென். சோ இவருடைய அக்கினியை நம்ம புசிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள் கொழுந்து விட்டு எரிகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லையா, அந்த எம்மாவூர் சீவரர்கள் என்ன சொல்றாங்க? பேசிட்டு போயிட்டாரு. ஆமா இல்ல, அவரு பேசினார்ல, இப்ப நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? சோ இப்ப நம்ம அவருடைய சரீரத்தை பிக்கும் போது, இந்த சரீரம் எனக்கு என்ன செஞ்சதுன்ற அந்த அடையாளத்தோடு அதை நம்ம புசிக்கும் பொழுது அது நமக்குள் கொழுந்து விட்டு எரியும். அந்த அன்பின் அக்கினிக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுமாமா? சுட்டு எரிக்கும். ஆனா அந்த அன்பின் அக்கினியோடு இருக்கிற எல்லா நன்மையும் அது என்ன பண்ணிக்குமாமா? தன் பக்கமாய் இழுத்து கொள்ளும். ஸோ அந்த சரீரத்துக்கு என்ன இருந்துச்சு? ஒரு அட்ராக்டிவ் பவர் இருந்துச்சு, ஒரு மேக்னெட்டிவ் பவர் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அவருடைய சரீரத்தை உட்கொள்ற நமக்குள்ளேயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நம்ம வார்த்தையை கேட்டு, நம்மளுடைய வெளிப்பாடு, நம் தேவனை பத்தி பேசிக்கிறத கேட்டு அவருடைய சரீரத்தை நம்ம பிக்கும் பொழுது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவருடைய சரீரத்தை பீத்து கொண்டு இருக்கோம். அப்ப அந்த சரீரம் பிக்கப்படுற இந்த இடத்துல என்ன உண்டாகும்? ஒரு அட்ராக்ஷன் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ புசிக்கப்படுற உங்களுக்குள்ளும் என்ன உண்டாகும்? ஒரு தெய்வீக ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ இன்னைக்கு அவரை புசிக்கிற அந்த ரத்தத்துக்குள்ள நமக்கு என்ன இருந்துச்சா? அன்பின் அக்கினி. அந்த சரீரத்துல அன்பு இருந்துச்சு. அது இல்லாம அதுல என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு? நானே ஜீவ அப்பம்ன்றார். சோ இதை புசிக்கும் நாளில் நீ சாவாயின்னு அங்க சொல்லப்பட்டுச்சு. ஆனா இவரை புசிக்கிற நாம என்ன பண்ண மாட்டோம்? மரணம் நம்மை மேற்கொள்ளாது. நீ மரித்தாலும் என்ன பண்ணுவ? பிழைப்பாய். உயிரோடு இருந்தா உயிரோடே இருப்பாய். சோ அப்படிப்பட்ட அக்கினி அப்பமாய் இருக்கிறது. இந்த அப்பத்தை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? பை ஃபெய்த் நம்ம கையில நம்ம அப்பத்தையும் வைக்கும்போது அது அப்பம் என்னது? அவர் சரீரம். சோ அவர் சரீரத்தை தான் நீங்க தொடுறீங்க. பிசிக்கலா அவருடைய சரீரத்தை தான் நீங்க என்ன பண்றீங்க? புசிக்கிறீங்க. அப்ப இந்த சரீரம் நீங்க எடுக்கும் போது அது என்னது? அன்பின் அக்கினி. அது எனக்காக தோய்க்கப்பட்ட ரத்தத்துல தோய்க்கப்பட்ட அப்பம். அவர் ரத்தத்தால என்ன சொல்லுது? சரீரம், இது சரீரங்க, உள்ளதான் என்ன ஓடுது? ரத்தம் ஓடுது இல்லையா? இப்ப ரத்தத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? எடுத்து நிலக்கால பூசிட்டோம் இல்லையா? ஆனா இவரோட ரத்தம் எப்படி இருந்துச்சா? கிழிஞ்சு, சதையெல்லாம் கிழிஞ்சு, சதைய ரத்தம், சதை ஃபுல்லா என்னதான்? பிளட்டு தான். பிளட்டு தனியா, சதை தனியெல்லாம் தொலை தொலைன்னு தொங்குது. அதனால நம்ம ரெவலேஷன் 1:19 அன்னைக்கு படித்தோம், 1ஆம் தேதி ப்ரேயர்ல. அவரோட அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சா? ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட ஆடையா இருக்குது. இது என்னன்னு சொல்லும்போது அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதற்கு நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லப்பட்டுச்சு. 1:14 அவர் எப்படி வந்தாரு? மாம்சமாக வந்தார் இல்லையா? யோவான்ல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்து மாம்சமாக மனுஷனுக்கு வந்துச்சு. ஆனா அதே மாம்சத்தை இன்னைக்கு நீங்க புசிக்கல. வந்த மாம்சத்தை, வந்தபடியே இருந்த மாம்சத்தை நீங்க புசிக்கல. உங்களுக்காக பீக்கப்பட்டு ரத்தத்தினாலே தன் சரீரத்தையே என்னது? ஒரு ஆடை போல தொங்க விட்டவர் தான். நம்ம சரீரம் எங்கேயா தொங்கி இருக்கா? வயசானா கொலகொலன்னு தொங்குவாங்க. ஆனா இவரோட ரத்தம் என்னாச்சு? கிழிக்கப்பட்டு தொங்குச்சான். அத ஒரு துணியை போல அவர் சரீரம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தொங்குச்சான். அப்படிப்பட்ட அந்த சரீரத்தை உடையவராகிய, அந்த ரத்தத்தோடு கலந்த அந்த மாம்சத்தை தான் இன்னைக்கு நீங்க உங்க கையில வச்சிருக்கீங்க. ஏதோ வெள்ளையா ஒண்ணு வச்சிருக்கிறதுனால அது வெள்ளையா இல்ல.
அது அவருடைய சரீரம். அந்த சரீரத்திற்குள்ள அன்பு இருந்துச்சு, அந்த சரீரத்திற்குள்ள ஜீவன் இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, அந்யோன்ய ஐக்கியம் இருந்துச்சு. அதனாலதான் 1 கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது இதை அசட்டையா எண்ணிராத, இது அசட்டையா எண்ணிராத, பயபக்தியோடு சாப்பிடு. ஆனா இது உனக்கு ஜீவனை கொண்டு சந்தோஷமா சாப்பிடு. நம்ம அப்பா எடுக்கிறது என்னது? இட் இஸ் ஜாய் ஆஃப் செலிப்ரேஷன். ஏன் இந்த ரத்தம் செய்யாததையா மற்றது எனக்கு சந்திச்சு, இந்த சரீரம் செய்யாததையா மற்றவர்கள் எனக்கு செய்து விட போகிறார்கள். இது தருகிற சமாதானமா? இது தராத இயேசு கிறிஸ்து ரத்தமும் சரீரமும் தராத சந்தோஷத்தையா மத்தவன் தந்துட போறான்? அவர் தராத ஐஸ்வர்யத்தை மத்தவன் தந்துட போறான்? அவர் சமூகமே என்னுடைய பாக்கியம். வேற எது நமக்கு பாக்கியம்னு அதை அறிந்தவர்களாய் அந்த சரீரத்தை தொடும் பொழுது, இது என் அப்பாவோட சரீரம், இது எவ்வளவு விலையேற பெற்றது, இதை புசிக்கிற நான் பாக்கியவான், இதை பருகுகிற நான் பேறு பெற்றவளாக இந்த நாள்ல இருக்கிறேன். ஆமென், ஆமென். சோ பாருங்க எவ்வளவு மேன்மையாக. சோ அன்னைக்கு ஒரு சரீரம் சுடப்பட்டது, இன்றைக்கும் எனக்காக ஒரு சரீரம் சுடப்பட்டது. யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டானே. பசி அடையான், ஒரு காலம் பசி அடையான், ஒரு காலம் தாகம் அடைய மாட்டாங்க. ஆமென். யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. நான் பசி அடைய மாட்டேன், ஏன்னா நான் அந்த ஜீவ அப்பத்தை புசிச்சு இருக்கிறேன். சோ அவருடைய அப்பம், அவருடைய சரீரம் எனக்கு நான் என்றென்றும் வாழும்படிக்கு, நான் பிழைத்திருக்கும்படிக்கு எனக்கு கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஆமென். அவர் மெய்யாகவே, எசையா நீங்க நான் 53:4 வாசிச்சு பாத்தீங்கன்னா, மெய்யாகவே என்னது? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53:4. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ ஒரு தேவனால் அடிக்கப்பட்டோம் என்று எண்ணினோம். அவர் நம் பாடு சுமந்தாரு. ஐயோ இந்த பிள்ளை நம்ம கஷ்டப்படுதே, இவர் இந்த பிள்ளைங்க அப்பா விட்டு தனியா இருக்குதேன்னு இவருக்கு அடிச்சாரு. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்க? அப்பா இவர் நல்லா அடிக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனா அடித்தது யார் தான்? நம்ம தான். மத்தேயு 8:17 வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை நம் நோய்களை அவர் என்ன பண்ணினாராம்? சுமந்து தீர்த்தார். அவர் சுமந்து தீர்த்தார். எது? என்னுடைய பலவீனங்களும் நோய்களையும். ஆனா அப்பா அடிக்கல, நம்ம தான் அடிச்சோம். அவர்களே சொல்றாங்க, யூதர்களே தங்களுடைய வாய்களால இதை சொல்றாங்க. யோவான் 19:7. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள். பாருங்களேன், அப்பா அவருடைய குமாரன் சொல்லிட்டா அது சொல்றதுக்கு கூட தகுதி இல்லை யாருக்குன்ற அளவுக்கு தான் உங்க மைண்ட் செட் இருக்கு. உங்க மனநிலை என்னது? நான் தேவகுமாரன் ஒருத்தரும் சொல்லக்கூடாது, நாங்க ஆபிரகாமின் குமாரன் வேணா சொல்லிக்குவோம், ஆனா அங்க யாரு கிடையாது? தேவனுடைய குமாரன் கிடையாது. அவ்வளவு தூரம் தான். ஏன்னா உங்க பாவம் அவ்வளவு தூரம் உங்களை நெருக்கி இருந்துச்சு. ஆனா இவரோ, நான் தேவகுமாரனா, நீ எப்படி? நீ ஆபிரகாமின் நீ அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? தச்சன் அல்லவா? நீ எப்படி நீ தேவனுடைய குமாரன்னு நீ உன்னைய சொல்லிக்கலாம்? அப்ப இவன் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணணும்? கல்லெறியப்படணும்னு சொல்லி இவர்கள் தான் அவரை கொலை செய்தார்கள். ஆமென். சோ கலாத்தியர்ல நீங்க வாசிக்கும் போது சொல்லலாம், நமக்காக அவர் சாபமானார், அவர் நமக்காக சாபமானார். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எதோட சாப்பிடணும்? கசப்பு கீரையோடு. என்னது? கசப்பு கீரையோடு. சோ அவங்க சாப்பிட்டதுக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு சைட் டிஷ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சுடப்பட்ட மாம்சம், நமக்காக ஏசப்பாவின் சரீரம் சுடப்பட்டது, பீக்கப்பட்டது. இங்க அடுத்தது என்ன வருது? கசப்பு கீரை. கசப்பு கீரை நிறைய இருந்துச்சா? மாம்சம் சுடப்பட்ட இது ஜாஸ்தியா இருந்துச்சா? இதுதான் ஜாஸ்தியா இருந்துச்சு. இது கொஞ்சமா சைடு டிஷ் தான். என்னது? கசப்பு கீரை. இந்த கசப்பு கீரை எப்படி செஞ்சிருப்பாங்க? தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு தேவையான ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னது? கசப்புன்றது நம்ம கசப்பான வாழ்க்கை, நம்ம கண்ணீர் விட்டு அழுத நம்ம துக்கம் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த கசப்பு கீரையோட எதை பூசி?
இதை பூசி சரீரத்தை இந்த ஆட்டுடைய அந்த மீட்டை பூசி நீ இப்படி இந்த பஸ்காவை புசிக்கும் பொழுது, இந்த கசப்பு கீரையோடு இந்த பஸ்காவை புசிக்கும் பொழுது இந்த பஸ்கா என்ன பண்ணும், இந்த இதுல இருக்கிற அந்த கசப்புக்களை எல்லாம் நீக்கி உனக்குள் எதை கொண்டு போகுது, ஜீவனை கொண்டு போகும், சந்தோஷத்தை கொண்டு போகும், அந்யோன்ய ஐக்கியத்தை கொண்டு போகும், ஜீவனை கொண்டு போகும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ நம் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றியவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய அழுகையெல்லாம், உங்க அழுகையின் பள்ளத்தாக்களை எல்லாம் மகிழ்ச்சியின் பள்ளத்தாக்குகளாக, மகிழ்ச்சியின் நீரோடைகளாக நம்மை மாற்றியவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம் நம்மளுடைய கசப்புக்களை எல்லாம் மேற்கொள்வதாக இருந்தது. பாரம் சுமந்து சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க. உங்க கசப்பெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், என்னோட உங்க சாபத்தை எல்லாம் நான் முறித்து கொண்டேன். அதனாலதான் சொல்றேன் கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். என்ன மீட்டுக் கொண்டாரா? நீங்களாக்கி, சாபங்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி. சோ சைட் டிஷ்ன்றது என்னது? சாபம். சைட் டிஷ்ல என்ன இருந்துச்சு? நோய் இருந்துச்சு, பலவீனம் இருந்துச்சு, வியாதி இருந்துச்சு, வறுமை இருந்துச்சு. இதையெல்லாம் எடுத்து இப்ப எங்க ஊத்த சொல்லிட்டாரு? அவங்கள புசிக்க சொன்னாரு. நம்மள என்ன சொல்லிட்டாரு? சுமைந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் வாருங்க, உங்க துக்கத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஆமென். சோ இனி நம்ம வாழ்க்கையில என்ன கிடையாது? கசப்பு கிடையாது. இவங்கிட்ட சொல்றாரு, இதை மீதி வைத்திராதிருங்கள். அதனால உங்களுக்கும் உங்க அயலானுக்கும் சேர்த்து என்ன பண்ணுங்க, சுட்டெரிச்சு சாப்பிடுங்க, புசிச்சிருங்க. ஆனா அது நாளைக்கு மீதி வைக்காதீங்க. நல்ல வேலை அந்த காலத்துல என்ன இல்ல, ஃப்ரிட்ஜு இல்ல. ஆனா நம்ம ஒரு ஈஸ்டருக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ பிரியாணி செஞ்சா அதை வச்சு வச்சு சாப்பிட்றோம். ஆனா அவர் சொல்றாரு, எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச நன்மைகளை சகலருக்கும் சென்று சுவிசேஷமாய் அறிவியுங்கள். என்னுடைய துக்கங்களை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றினார். என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி, என் பலவீனங்களை நீக்கி என் நோய்களை சுகமாக்கி, என்னை பலனுள்ளவளாக, நான் கிறிஸ்துவில் ஜெயம் கொள்ளுகிறவளாக, நோயற்ற வாழ்வு, சமாதானத்தின் வாழ்வு, சந்தோஷத்தின் வாழ்வே என்னுடைய தலையெழுத்தாய், நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை சூழ்ந்து நிற்கிற வாழ்க்கையாய், நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை மேற்கொண்டு என்னை ஆட்கொள்ளுகிற வாழ்க்கையாய் இந்த நாள்ல என் வாழ்க்கை இருக்கிறது. ஆமென், ஆமென். அவர் கசப்பான கீரைகளோடு அதை புசித்தார்கள். அதை எப்படி புசிச்சாங்க? அறையிலே கச்ச, அதுக்கப்புறம் கோல், கையில கோல் பிடித்து கொண்டு அதை என்ன பண்ணணுமாமா, வேகமாய் சாப்பிட வேண்டும்னு அவர்களுக்காக ஒரு கட்டளை அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. கையில கச்சைன்றது என்னது? உங்க இருதயத்துல நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிறது. இது கண்ட்ரோலிங்கும் இருக்கும், ஹம்பிளிங்கும் எடுத்துக்கலாம், எப்படியும் எடுத்துக்கலாம். ஆனா சில வாக்கியங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு நான் இதை கடந்து போறேன். ஸோ என்னுடைய இருதயம் தேவனோடு பிணைக்கப்படணும். லூக்கா 12:34 வாசிக்கும் பொழுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஸோ உங்க இருதயத்துக்கு காவல் வைங்க. உங்க இருதயம் எதோடு இணைக்கப்பட்டிருக்கு? உங்க இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறா, அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கும்? அங்க பொக்கிஷம் இருக்கும். தேவனுடைய பொக்கிஷங்கள் எல்லாம், வெளிப்பாடு எல்லாம் உங்க இருதயத்துல இருக்கும். எபேசியர் 6:16, பொல்லாங்க நீயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாகவும் நில்லுங்கள். எபேசியர் 6:14, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். எதை கட்டணுமாமா? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில. அறைன்றது என்னது? இந்த பெல்லியில சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவருடைய அன்பின் அக்கினி எதுவுமே எங்கிருந்து தான் இதாகுதான், உங்க பெல்லியில இருந்து அப்படியே இங்கிருந்து தான் கொழுந்து விட்டு எரியும். ஸோ உங்கள் அறை, உங்க இருதயம், அதுல இருந்து என்ன எதுதான் வெளிப்படணுமாமா? சத்தியம் என்ற ஊற்றுதான் வெளியில இருந்து புரியும். அதனால சத்தியத்தினாலே உங்கள் அறையை என்ன பண்ணிக்கோங்க, காத்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கும். அப்படி நிறைய இடத்துல நீங்க இப்படி வாசிட்டே போகலாம். அறைன்றது என்னது? கச்சையை கட்டிக்கிறது. பி ரெடி, பி ஹம்பிள். உங்களில் ஊழியம் செய்கிறவன் ஒருத்தரோட என்ன பண்ணட்டும், காலை கழுவட்டும்னு இருக்கு. ஸோ பி ஹம்பிள், அதுக்காக குடிக்கப்படுது. அடுத்தது எதை கையில வச்சுட்டு,
கோல் எதை குறிக்குது? அத்தாரிட்டிய குடிக்குது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அத்தாரிட்டி, அதிகாரம். இந்த அதிகாரம் பயத்தினால் வருகிற அதிகாரம் இல்ல. இந்த அதிகாரம் அந்த ராஜரீக சுதந்திரத்திலிருந்து, சந்தோஷத்திலிருந்து, அந்யோன்ய ஐக்கியத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த சமாதானத்தினால் உண்டாகிற அதிகாரமாக இருக்கிறது. இப்படியே இது பண்ணிட்டு போகும்போது அவர் சொல்றாங்க, எல்லாம் அடிச்சு புசிக்கிறாங்க. புசிக்கும் பொழுது சங்கார தூதன் என்ன பண்றாரு? கடந்து செல்கிறார். இப்ப பாருங்க, இப்ப நம்ம எதை புசிக்கிறோம்? அவர் ரத்தத்தையும் அவர் சரீரத்தையும் புசிக்கும் பொழுது நமக்குள் என்ன வருது? The presence of God, the essence, அவருடைய presence, அந்த ஜீவனின் பிரசனம் நமக்குள் வருது. அந்த ஜீவனின் பலன் நமக்குள்ள வருது. அந்த ஜீவனுடைய வாசனை நமக்குள்ள வந்துடுது. இப்ப நம்ம அவரை புசிக்கும் பொழுது என்னெல்லாம் வருது? ஜீவனின் பிரசன்னம், ஜீவனின் வல்லமை, பலன், ஜீவனின் வாசனை நமக்குள் வருது. இப்ப சங்கார தூதன்றது சாதாரண ஆள் இல்ல. சங்கார தூதன்றது என்னது? The death angel, he is not a demon. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனால் அனுப்பப்பட்ட சங்கார தூதன். சோ தேவனால் அனுப்பப்பட்ட சங்கார தூதனே இந்த ஜீவன் ரத்தம் தோய்க்கப்பட்ட வீட்டிற்குள் வர முடியாது என்றால் பிசாசு எப்படி வர முடியும்? உங்களுக்கு புரியுதா? சோ இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன், ஜீவனின் வாசனை, ஜீவனின் பிரசன்னம், வல்லமை, அதிகாரம் இப்படி சூழப்பட்டிருக்கிற நமக்குள்ள தேவனால் அனுப்பப்பட்ட மரணத்தின் தூதனும் அணுக முடியாது. என்னது? பிசாசும் நம்மை வர மேற்கொள்ள முடியவே முடியாது. சோ அந்த பிரசன்னத்துக்குள்ளதான் நானும் நீங்களும் இருக்கோம். சோ உங்க மேல இருந்து என்ன போயிட்டே இருக்கு? பிரசன்னம், அந்த வாசம், ஜீவனின் வாசம் உங்க மேல அடித்து கொண்டே இருக்குது. அப்ப ஜீவ வாசம் வர 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 மரண வாசனைக்கு உங்களுக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. இப்படியாக அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வீட்டை மேற்கொள்ளுது. இப்ப நீங்க போங்கப்பா, எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்கன்றாங்க. எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது அவங்க எதை மட்டும் எடுத்துட்டு போறாங்க? என்ன ஆட்டை என்ன பண்ணிட்டாங்க? ஃபுல்லா சாப்பிட்டுட்டாங்க, முழுசா சாப்பிட்டுட்டாங்க. ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்டார். இப்ப என்னத்தை எடுத்துட்டு போறாங்க? ஒரு சட்டியில அவசர அவசரமா அந்த புளிக்காத அந்த அப்பத்தை தான் எடுத்துட்டு போறாங்க. புளிக்காத அந்த மாவை தான் எடுத்துட்டு போறாங்க. சோ வேற எதையும் அவங்க என்ன பண்ணல? கொண்டே போகல. சோ இன்னைக்கு புளிக்காத மா என்னது? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் என்னது? புளிப்பில்லாத அப்பம். அது அனுதின அப்பம். யாத்ராகமம் 12:34. பிசைந்த மா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆமென். எங்க எடுத்துட்டு போனாங்களாங்க? பிசைந்த மேல இது பண்ணி தோள் மேல எங்க எடுத்துட்டு போனாங்க? தோள் மேல எடுத்துட்டு போனாங்க. சோ நீங்க சபையா கூடி இருக்கும்போது நம்ம பிட்டு புசிக்கிறோம், வார்த்தையை புசிக்கிறோம். ஆனா இது நம்ம எங்க எடுத்துட்டு போகணுமா? தோள் மேல சுமந்து கொண்டு அந்த வார்த்தையை பீக்கப்பட்ட நிறைய வார்த்தை பீக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எது உங்களுக்குன்றது நீங்க தான் என்ன பண்ணணும்? எடுத்துட்டு போகணும். அதே மாதிரிதான் இந்த பீக்கப்பட்ட வார்த்தைன்றது அவர் நமக்காக ஒரே தரம் பலியாயிட்டாரு. ஆனா புளித்த மாவா இல்லாம தினம் தினம் அவரோட உறவாட you will get a new revelation. ஒரு புது வெளிப்பாடு கிடைக்கும். அப்பாவை குறித்த அறிவுக்குள்ள, அந்யோன்ய ஐக்கியத்துக்குள்ள என்ன பண்ணிட்டே இருப்போம்? போய்கிட்டே இருப்போம். ஸோ இந்த டெய்லி பிரெட்டை நீங்க காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, நைட் ஒண்ணுன்ட்டு இல்லை, நீங்க எப்ப வேணா எத்தனை வேணா சாப்பிடலாம். இட் இஸ் அன்லிமிட்டெட். அவருடைய வார்த்தைன்றது என்னது? அன்லிமிட்டெட். இதை சாப்பிட்டா நீங்க என்ன ஆக மாட்டீங்க? குண்டாக மாட்டீங்க. இதை சாப்பிட்டா நோய்வாய்ப்பட்டு போக மாட்டீங்க. இதை சாப்பிட சாப்பிட நீங்க என்ன ஆவீங்க? மென்மேலும் ஆரோக்கியம் அடைஞ்சிட்டு போவீங்க. நீங்க செழிப்பாயிட்டே போவீங்க, சந்தோஷமாயிட்டே போவீங்க. உங்க முகம் மலர்ச்சி ஆகும். உங்கள் துக்கங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? இடம் தெரியாம ஓடி போகும். சோ அனுதினம் மன்னாவை விரும்புங்கள். அது புளித்தமா கிடையாது, கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதே ரெவலேஷன்ல நின்ற கூடாது. அடுத்தது அந்த சரீரத்தை பிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு புது வெளிப்பாடு. ஸோ எத்தனை நான் பிரெட்டை நான் எடுத்துட்டு போறனோ அத்தனை பிரெட்டை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சங்கீதம் 23 வாசிக்கும் பொழுது, மரணையிலின் பள்ளத்தாக்கு என்னை நீங்களாக்கிட்டாரு, எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். என்னது? எண்ணெயினால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்றாரு. ஸோ அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கும் பொழுது ஜீவன் எனக்குள் பாய்கிறது. ஜீவனின் பிரசன்னம் எனக்குள்ள வருது. ஜீவனுடைய அந்த சத்து, ஜீவனுடைய அந்த வல்லமை, ஜீவனுடைய அந்த
பலன், ஜீவனுடைய வாசனை எல்லாம் என்ன பண்ணுது? நிரப்புகிறது. நிரப்ப நிரப்ப நான் அங்கிருந்து சமாதானத்தை அவர்கிட்ட இருந்து பருகுகிறேன், நான் அவர்கிட்ட இருந்து சந்தோஷத்தை பருகுகிறேன், ஆரோக்கியத்தை பருகி கொண்டிருக்கிறேன், வல்லமையை பருகி கொண்டிருக்கிறேன், அப்பாவை அறிகிற அறிவின் ஞானத்தை நான் பருகி கொண்டே இருக்கேன். நான் பருகி 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 நான் இப்ப என்ன பண்ணிட்டே இருக்கேன்? நான் வழிந்து கொண்டே இருக்கிறேன். நான் வழிய வழிய என் பாத்திரம் நிரம்ப நிரம்ப அது அநேகருக்கு என்னது போகுது. இப்ப அவங்க அதை பருக பருக, நீங்க அதை பிக்க பிக்க நீங்க உங்க பாத்திரம் என்னது வழிய 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 நீங்கள் அநேகர் உங்களிடத்திலிருந்து மொண்டு கொடிக்கத்தக்கதாக பாத்திரங்களாக இந்த நாள்ல அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். சோ இதுதான். சோ டெய்லி பிரெட்ட நேசிங்க, தேவனுடைய வார்த்தைய நேசிங்க. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானே. ஆமென் ஆமென். இப்படிதான் ஒரு அப்பத்தோட சீனை தான் நியாயாதிபதிகள் கிதியோனுக்கு கிதியோன் பயந்தாங்கோலி, ஆனா பராக்கிரமசாலியான ஆண்டவர் கூப்பிட்டாரு. அவரும் சரி நம்மளதான் கூப்பிட்டாரு, நாளெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு இவர் போயிட்டாரு. மேல போகும்போது அங்க ஒருத்தன் கனவு கண்டுட்டு இருக்கான். யாரு? மீதியானியர்கள் இதுல ஒருத்தன் கனவு கண்டான். அப்போ இவன் போய் அங்க போலாமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அது மலை மேல ஏறி நின்று பார்க்கும்போது அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கனவை அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஒரு கனவு கண்டா, ஒரு அப்பம் இருக்கு, ஒரு அப்பம் என்ன பண்ணிட்டு வருதான்? உருண்டு ஓடி வருது. உருண்டு ஓடி மீதியானியர்களுடைய இது மேல என்ன பண்ணுச்சான்? கூடாரத்தின் மீது விழுந்தது. அது எப்படி பண்ணுச்சான்? கவிழ்த்து போட்டுச்சான். எப்படி பண்ணுச்சான்? கவிழ்த்து போட்டுச்சான். வாசிங்க நியாயாதிபதிகள் 7:13. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருந்து வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது. சுடப்பட்ட ஒரு அப்பம் உருண்டு வந்தது சரிதான். பாளையத்துக்கு ஊரின மேல இருந்து விருட்டி போட்டா என்ன பண்ணும்? உருண்டு வருந்தான். ஆனா அது கூடாரம் மட்டும் வந்த போது அதை விழத்தள்ளி, ஒரு அப்பம் கூடாரத்தை என்ன பண்ணுச்சான்? விழ தள்ளியதான். விழ தள்ளியது மாத்திரமல்ல, அதை என்ன பண்ணுச்சான்? கவிழ்த்து போட்டுச்சான். கூடாரம் விழுந்து கிடாம பாக்குறானா, கூடாரம் விழுந்து கிடந்துச்சான். சோ இந்த அப்பம், இயேசு என்கிற அப்பத்தை நம்ம புசிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணிடுவாரு? நோய கவிழ்த்து போட்டுருவாரு. திருப்பி திருப்பி அது வராது. அது வேரோட என்ன பண்ணப்படும்? கவிழ்த்து போடப்படும். அது புரண்டோடி அதை என்ன பண்ணிடுவார்? விழ தள்ளுறது மாற்றம் இல்ல, கவிழ்த்து போடுவார். உங்களுடைய சிறையிருப்பை அவர் கவிழ்த்து போட்டுட்டாரு. நம்மளுடைய துக்கங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு? கவிழ்த்து போட்டுட்டாரு. அப்ப துக்கம் கீழே போயிடுச்சுன்னா மேல என்ன வரும்? சந்தோஷம். வறுமை கீழே போயிடுச்சுன்னா அப்புறம் அமைதியற்ற மனநிலை கீழே போயிடுச்சுன்னா சமாதானம், சந்தோஷம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. சோ எல்லாவற்றையும் இந்த ஆதாமுடைய என்ன சொல்றது, ஆதாமின் சாரத்தை என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து கவிழ்த்து போட்டுட்டாரு. எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்ப அதை பார்த்துட்டு அவன் சொல்றான், அது கிதியோனின் பட்டயமே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. பட்டயம் என்னது? பட்டயம் என்னது? தேவனுடைய வார்த்தை. சோ தேவன் மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சோ என்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஒரு வியாதியே வருதா, எனக்கு உனக்கும் அதிகாரம் கிடையாது. நான் தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்து இருக்கிறேன். சோ பாவமே என்னை மேற்கொள்ள முடியாது என்றால், பாவத்தின் கடைசி சத்ருவாகிய மரணம் எப்படி என்னை மேற்கொள்ள முடியும்? அவர் என்ன சொன்னார்? பாவத்தை ஜெயமாக விழுங்கி விட்டார். பாவத்தை விழுங்கிட்டாவே டெத்து காலிதான். ஆமென் ஆமென். சோ இன்னைக்கு நமக்கு எது ரொம்ப முக்கியம்? பிக்கப்பட்ட அவருடைய சரீரம், சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம். சோ நான் அந்த கையிலையும் அவருடைய ரத்தத்தையும் என்ன சொல்றது, அவருடைய சரீரத்தையும் இது பண்ணும் பொழுது அது அப்பம் கிடையாது, அது சாதாரண வைன் கிடையாது. நான் அதை தொடும் பொழுது எஸ், இட் இஸ் ஹிஸ் ஃப்ளஷ். அது எப்படிப்பட்ட ஃப்ளஷா? ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட, அவருடைய ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட அந்த சரீரத்தையும் அவருடைய
சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தையும் நான் புசிக்கிறேன். இந்த இரத்தம், இந்த சரீரம் எனக்கு அனுதின உணவை அளிக்கிறது. நான் வாழ்வாங்கு வாழும்படிக்கு எனக்கு அனுதின உணவை அளிக்கிறது. இந்த உணவை நான் உட்கொள்ளும் பொழுது அந்த உணவு எனக்குள்ளிருந்து புரண்டோடி எனக்கு எதிரானவைகளை எல்லாம் கவிழ்த்து போடுகிறதாய் இருக்கிறது. எனக்கு எதிரானவைகளை எல்லாம் விழச் செய்கிறதாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். சோ இப்படிப்பட்ட நாம் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பருக கிடைத்த நாம் பேரு பெற்றவர்கள். நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. நான் உண்மையா இந்த வார்த்தையை நீங்க திருப்பியும் அதை உள்ள போய் பாருங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அந்த வார்த்தை உங்களுக்குள் போகணும்னு நான் விரும்புறேன். ஓ தேங்க்யூ ஃபாதர். அது புளிப்பில்லாதம்மா, அவருடைய சரீரம் அது நமக்காக ஒரே தரம் தான் பிக்கப்பட்டுச்சு. ஆனா அது எப்படி ஒரு மண்ணாவை அவரு அந்த பிடிக்கை பெட்டிக்குள்ள வைக்கும் பொழுது அது கெடாம இருந்துச்சோ அது மாதிரி அது புதிதாகவே இருக்கிறது. இயேசுவின் நிழல் பட்டவர்கள் சுகமானாங்களாம். பேதுருவுடைய உருமாக்களையும் நிழலில் தொட்டவர்கள் சுகமானாங்களாம். அப்பனா அந்த வல்லமை எவ்வளவு விலையேற பெற்றது. அந்த வெள்ளையேற பெற்ற வல்லமையை வாஞ்சிக்க ஓ ரீ டே ரா ஷடரபா. நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஃபாதர். தகப்பனே, இது பாத்திரம், எங்களுடைய பாத்திரம் வழிந்து ஓடட்டும் அப்பா. ஓ நாங்கள் அனுதினம் புது கனிகளை கொடுக்கிறவர்களாக தகப்பனே, எங்கள் இலைகள் உதிராதபடிக்கு அப்பா அந்த கனி என்னாகாதான், கெட்டு போகவே போகாதான். கனின்றது அந்த வார்த்தை இல்லையா? அந்த வார்த்தையை நீங்க பிக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு முத்து வெளிப்படும். அது ஒரு விதையாக அது ஒரு பெரிய கனியாகும். இந்த கனி வளர்ந்து கொண்டேதான் இருக்குமே ஒழிய அவங்களிலிருந்து வருகிற அந்த வெளிப்பாடு, தேவனை குறித்ததான அறிவு, அந்த அந்யோன்ய ஐக்கியம், அந்த சமாதானம் ஒரு பொழுதும் அது கெட்டு போவதே இல்லை. அது உங்களுக்குள் வற்றாம ஊறிக்கொண்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நம்ம பலனடைந்து திடன் பெறுவோம். நாம் கலங்கவே வேண்டாம். பயம் நமக்கு நேரிடாது. ஏன்னா நம் பயத்தை அன்றே போக்கினார். அவருடைய கோலும் கைத்தடியும் நம்மை தேற்றுவதாக இருக்குது. பயமடைய தேவையே இல்லை, திகிலடைய தேவையே இல்லை. மரணத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை மீட்டு எடுத்தார். ஓ நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம தான் மீட்டெடுக்கணும். அந்த அப்பம், புரண்டோடி வந்த அப்பம் அந்த கூடாரத்தை, எதிரியின் கூடாரத்தை என்ன பண்ணிருச்சான்? கவிழ்த்து போட்டச்சான். அப்போ உங்களுக்கிலிருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தை என்கிற அப்பம் உங்கள் கூடாரத்தை சேதப்படுத்துகிற அவன் எதிரியின் கூடாரத்தின் எண்ணங்களை, நினைவலைகளை புரட்டி போடும் இயேசுவின் நாமத்தினாலே. எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவன் எடுத்ததை அவன் ஏழத்தனையாக இப்ப அது புரட்டி போட்டுச்சுன்னா என்ன? எதிரியின் கூடாரம் உங்களுக்கு எதிர என்னென்னத்தை உங்ககிட்ட திருடி மறைச்சு வச்சிருந்தானா அத்தனையும் உங்களிடத்தில் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள்ல எதிரியின் வாசல்கள் எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து திருடி இருந்துச்சோ இன்னைக்கு அவருடைய அப்பம், அவருடைய வார்த்தை அங்கே சென்று அதை புரட்டி போட்டு அவங்கிட்ட இருக்கிற எல்லா உங்க ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வருகிறது இயேசுவின் நாமத்தினால். ஓ தேங்க்யூ ஃபாதர். நாங்க அப்படியே அதை ரிசீவ் பண்றோம். நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம் தகப்பன். ஓ யூ ஆர், நீங்களே எங்களுடைய தெய்வீக அப்பா தகப்பனே அந்த வழி நடத்துகிறவராக இருக்கீங்க. தெய்வீக தகப்பனே ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கீங்க. தெய்வீக அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையில் அப்பா எங்களை நடத்துகிறவர் எங்களுக்குள் இருப்பதனால கர்த்தாவை வார்த்தை எங்களுக்குள் இருந்து வெளிப்பட்டு தகப்பனே எங்களுக்கு எதிரடையாய் இருக்கிற எல்லா சதித்திட்டங்களையும் புரட்டி போடத்தக்கதான தகப்பனே வல்லமை இந்த நாள்ல நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன் டாடி தகப்பனே. அப்ப ஆன்லைன்ல கேட்க போகிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன் தகப்பனே. இந்த வார்த்தையின் வல்லமை அவர்களை அப்பா தகப்பனே சுகந்தரிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை நான் பிளஸ் பண்றேன் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்கள் எந்த நோக்கத்திற்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி டாடி அப்பா, நாங்க இங்க பேசுற அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் அப்பா நான் அவங்களுக்கு நான் பிளஸ்ஸிங்ஸை நான் சொல்றேன் தகப்பனே. அவங்க யாருன்னு தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது. ஆனா தகப்பனே அவங்க எங்க வார்த்தையை கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி நான் இந்த நேரத்துல நான் அவங்களை பிளஸ் பண்றேன் தகப்பனே.
அவர்கள் அப்பா தகப்பன் அவர்களுடைய எதிரியின் கூடாரங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் அப்பா புரட்டி போடப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தை புறப்பட்டு ஒவ்வொருவருடைய வீட்டிற்குள்ளும் பாய்ந்து செல்லும் பொழுது அப்பா எதிரடியாக எழுதப்பட்ட எல்லா தகப்பனை கையெழுத்துக்களும் அப்பா எதிரியின் கூடாரம் போட்டிருந்த சந்திர திட்டங்கள் எல்லாம் புரட்டி போடப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே முழு உளம் கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் உபகாரங்களும் என்றென்றும் வருவார். ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Happy Good Friday. Amen.